இப்போ நான் கிளவுட் அண்ட் டெவாப்ஸ் பற்றி கேட்டேன். பட் டெவாப்ஸ் வந்ததுலேருந்து நிறைய பேருக்கு ஒர்க் ப்ரெஷர் கம்மியாக இருக்குது. அது அந்த டெவாப்ஸே எல்லாமே ஆட்டோமேஷனாக பண்ணுதுன்னும் போது, அப்போ அந்த டெவாப்ஸோட ரோட் மேப் பற்றி எனக்கு சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. கோடெல்லாம் மெயின்டைன் பண்ணுற ஒரு டெவாப்ஸ் டூல் இருக்குது, கிட் ஹப் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை கிட்னு சொல்லுவாங்க. அதை நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். இந்த சர்வர் எல்லாமே மேக்ஸிமம் லினக்ஸ் தான் இருக்குது. அப்படி லினக்ஸ் அண்ட் பேஷ் ஸ்கிரிப்டிங் கற்றுக்கணுங்க. இந்த 4 முடிச்ச பின்னாடி நீ இப்போ டெவாப்ஸ் டூல்ஸ் கற்றுக்க ஆரம்பிக்கலாங்க. முக்கியமான டூல்னு சொல்லக்கூடிய டாக்கர், இது கூட பார்த்தீங்கன்னா வந்து ஜென்கின்ஸுங்க, கியூபர்னெட்ஸுங்க, ஆன்சிபிள், டெராஃபா. டெவாப்ஸ் ரோட் மேப் பற்றி கிளியராக சொன்னீங்க சார். இப்போ எதனால் நான் டெவாப்ஸ் படிக்கணும் சார்? ஒரு நமக்கு தேவையில்லாத ஒரு ஆக்ஷன் நடக்குது ஒரு சர்வரில் அப்படின்னா இம்மிடியேட்டாக வந்து ப்ரொமித்தியஸ் கிராஃபன் அப்புறம் நாக்யூஸ் போய் டக்கு நம்ம உங்களுக்கு எஸ்எம்எஸ் வாட்ஸ்அப் பண்ணுவோம். நீங்கள் ஃபஸ்ட்டு டெவாப்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஜென்கின்ஸ்னு ஒன்று சொன்னீங்க சார். அப்போ ஜென்கின்ஸ் டூலை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக ஜென்கின்ஸ் டூலை பற்றி நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ண ஆசைப்பட்றேங்க. ஆக்சுவலாக வந்து இருக்கிறதுல டெவாப்ஸ்லேயே வந்து பவர்ஃபுல்லான டூல்னா ஒன் ஆஃப் தி டூல் வந்து ஜென்கின்ஸ் தான். இது என்ன பண்ணுன்னா வெவ்வேறு சாஃப்ட்வேர் எல்லாம் நிறைய பேர் டெவலப் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. அந்த சாஃப்ட்வேர்லாம் டெவலப் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் பில்டு பண்ணுறதே ஒரு பெரிய வேலைங்க. ஓகே சார், என்னோட அடுத்த கேள்வி என்னன்னா டெவாப்ஸ்க்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி சார் இருக்கு? நீங்கள் இப்போ டெவாப்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி படிக்கணும், முதல்ல நெட்வொர்க்கிங் படிச்சோம் தம்பி, அதுக்கப்புறம் கிளவுடை படிச்சுட்டு அப்புறம் டெவாப்ஸை படிச்சுட்டு இது கூட சைபர் செக்யூரிட்டி சேர்த்து படிச்சா எவனா தான் வேலை கிடைக்குங்க. கன்ஃபார்மாக படிக்கலாம். நான் ஐடியில் ஒர்க் பண்ணாருங்க, பெட்ரோலியம் இன்ஜினியரிங் 2021 பாஸ் அவுட்டுங்க. ஆனால் நேர்மையாக வேலைக்கு போயிருக்காருங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. ஹாய் டெக்கிஸ், வெல்கம் டு த பாட்காஸ்ட். இன்னைக்கு நம்மளுக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்ட நிறைய டவுட்ஸை வந்து சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கமெண்ட்ஸில் நீங்கள் எல்லாரும் டெவாப்ஸ் பற்றி நிறைய கேட்டிருந்தீங்க. நம்ம அதை இப்போ சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் அன்பு தம்பி தங்கைகளுக்கு வணக்கங்க. நான் எதிர்பார்க்கவே இவ்வளவு கமெண்ட்ஸுங்க, இவ்வளோ கேள்விகள் நீங்கள் கேட்பீங்க, சத்தியமாக எதிர்பார்க்கலங்க. கண்டிப்பாக வந்து டெவாப்ஸ் பற்றி நிறைய கேட்டிருக்கீங்க, அப்படின்னா நிறைய இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு அர்த்தம். உங்கள் கேள்விகள் கேட்கலாம் தம்பி. ஸோ உங்களுடைய கேள்விகளுக்கு முன்னாடி தம்பி கண்டிப்பாக வந்து லைக் நம்ம கம்பெனியில் இந்த நெட்வொர்க்கிங் கிளவுட் டெவாப்ஸ்ன்ற மாதிரி இந்த கோர்ஸை படித்து பிளேஸ் ஆன மாணவர்களுங்க நேர்மையாக 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த 100கணக்கான மாணவர்களும் நம்ம கம்பெனியில் படித்து பிளேஸ் ஆகிருக்காங்க. அது பெருமையாகவும் சந்தோஷமாக சொல்ல ஆசைப்பட்றேங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சூப்பரான விஷயமா நான் ஷேர் பண்ண ஆசைப்பட்றேங்க. ஒரு சந்தோஷமான விஷயம், என் தம்பி குமாருங்க பிடெக் பெட்ரோலியம் இன்ஜினியரிங் 2021 பாஸ் அவுட், ராஜீவ் காந்தி காலேஜுங்க, வெள்ளூரை சேர்ந்தவருங்க. நான் ஐடியில் ஒர்க் பண்ணாருங்க, பெட்ரோலியம் இன்ஜினியரிங் 2021 பாஸ் அவுட்டுங்க. ஆனால் நேர்மையாக வேலைக்கு போயிருக்காருங்க. இந்த மாதிரி ஒரு பையன் போயிட்டு எங்கேனாவது கேட்டால் வந்து நேர்மையாக போக முடியாது, காசு கொடுத்தா தான் போக முடியும்னு சொல்லுவாங்க. உண்மை கிடையாதுங்க. அப்படி இருந்துச்சுன்னா இவர் எப்படிங்க நேர்மையாக போயிருப்பாருங்க? எல்லாராலையும் போக முடியும். பட் ஆனால் வந்து ஐடின்றது ரொம்ப டஃப்னு வாங்க, அந்த கோடிங்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? இல்லை, நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி எது பண்ணாலும் அது வந்து நம்மளுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. கான்சன்ட்ரேட் பண்ணி படித்தேன், கான்சன்ட்ரேட் பண்ணி கோடிங் எல்லாம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணேன். அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டேன். சூப்பர் சூப்பர், ரொம்ப சந்தோஷம் தம்பி. சார் டபுள் ஆஃபர் வேற, அதை பற்றி என்ன சொன்னாங்க? ஃபர்ஸ்ட் சொன்னேன், ஃபர்ஸ்ட் வந்து சேலரி கம்மி தான் சொன்னேன். சரி ஓகே, அவங்களும் வந்து கத்துக்கிட்டேன்னா அதுக்கப்புறம் கூட நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனால ரொம்ப ஹாப்பி தான். வாழ்த்துக்கள் தம்பி, கண்டிப்பா விஷ் பண்றேங்க. ஸோ வாழ்த்துக்கள். சரி, இது ஒரு ஸ்டார்டிங் படிக்கிட்டு தான் இன்னும் நிறைய சாதிக்கணும். நம்பிக்கையோட போராடுறதா இருக்கேன். சரியான கைடன்ஸ் மட்டும் தான் இருந்தால் போதும், கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. எதுவாக இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள், கைட் பண்ண நாங்கள் தயாராக இருக்கேன். இப்போ உன்னோட கேள்விகள் கேட்கலாம். ஓகே சார், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா கிளவுட் அண்ட் டெவாப்ஸ் அது ரெண்டுத்துக்கும் ஒரு இன்டர் கனெக்ஷன் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட் தம்பி. அதாவது நான் இது ஒரு கதையாக சொல்கிறேங்க. அதாவது முதல்ல வந்து கம்ப்யூட்டர்ஸ்லாம் வந்து இன்டர் கனெக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் நெட்வொர்க்கிங்னு சொன்னாங்க. ஒரு டேட்டா நிறைய கம்ப்யூட்டரில் இருக்கும், அது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணால் தானே அங்கே இருக்கிற கம்ப்யூட்டர் நம்ம எடுக்க முடியும். அது நெட்வொர்க்கிங்னு சொன்னாங்க. இந்த டேட்டா எல்லாம் வெவ்வேறு இடத்துல இருந்தால் அது டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்படி இருக்கக்கூடாதுப்பா, ஒரு இடத்துல இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. அப்போ கிளைண்ட் சர்வர்னு மாற்றுறாங்க. கிளைண்ட் சர்வர் அப்படின்ற மாதிரி டெக்னாலஜி உருவாச்சுங்க. இந்த சர்வரை வந்து சொந்தமாக வச்சுக்கலாம், அது டெடிகேட்டட் சர்வர்னு சொல்லுவாங்க, இல்லை வந்து லைக் இன்னோஸ் சர்வர்னு சொல்லுவாங்க, இல்லை வாடகைக்கும் எடுக்கலாம். அப்படி வாடகைக்கு எடுக்கிற சர்வர் தான் வந்து கிளவுட் சர்வருங்க. ஓகே சார். ஒரு சர்வீஸை சரி ஒரு ஹார்ட்வேரையோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை வந்து வாடகைக்கு எடுத்து பயன்படுத்தினா அதுதான் கிளவுடு. ஓகே சார். அந்த கிளவுட் சர்வரை நீ வாங்கியாச்சு, அந்த கிளவுடை மேனேஜ் பண்ணணும் இல்லையா? என்ன மேனேஜ் பண்ணணும்? கோடை கொண்டு போய் டிப்ளாய் பண்ணணும், கிளவுட் ஒழுங்காக வேலை செய்ய மானிட்டர் பண்ணணும், கிளவுடில் ஏதாவது எஸ்எம்எஸ் பண்ணணும், இமெயில் நோட்டிஃபிகேஷன் பண்ணணும். அப்படின்னா அப்போ அந்த சர்வீசஸ்லாம் பண்ணுறதுக்கு ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு ஒருத்தன் தேவைப்பட்டான், அவன் தான் டெவலப்பர் ஆப்பரேஷன்ஸ் இன்ஜினியர். அதான் டெவாப்ஸுங்க. ஸோ இந்த கிளவுடெல்லாம் மேனேஜ் பண்ணுவாங்க. சரி, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம்ல, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ ஒரு 10 சர்வர் இருக்குங்க. அந்த 10 சர்வரில் கொண்டு போயிட்டு என் ப்ராஜெக்டை போடனா, அந்த காலத்தில் நான் HCL டெக்னாலஜியில் சின்ன பையனாக ஒர்க் பண்ணும்போது ஒவ்வொரு சர்வர்லையும் போய் போட்டுக்கிட்டு இருப்போம். இப்போ அப்படிலாம் கிடையாது.
ஒரே ஒரு டூலு 10 சர்வர் கொண்டு போய் போட்டுரும். ஓகே டப் டப் டப்னு போட்டுருங்க. ஓகே சார். இதுதான் கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஓகே சார். புரியுதுங்களா? ஓகேவா? அதே மாதிரி ப்ராஜெக்ட் நிறைய இடத்துல பண்ணுறாங்கன்னா அது எல்லாத்தையும் இன்டெகிரேட் பண்ணணும். கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வேலைகள்லாம் டெவாப்ஸ் மூலம் ஈஸியாக பண்ணலாம். ஓகே சார். ஓகேவா? இங்கே ப்ராஜெக்ட் பண்ண டக்கு 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 அங்கே போய் உட்காந்துக்கோ. நான் எதுவுமே பண்ணதோ இதை எடுத்து பில்டு பண்ணி டெஸ்ட் பண்ணி எல்லாம் அதில் பார்த்துக்கோ. ஓகே ஓகே. புரியுங்களா? ஓகேவா? இதோடு இல்லாமல் நிறைய சார் ப்ராஜெக்ட் டிப்ளாய்மெண்ட்டில் மட்டும் கிடையாதுங்க. ப்ராஜெக்ட் மேனேஜ் பண்ணி ரன் ஆகும்போதும் பார்க்கணும் எப்படி லோட் பேலன்சிங். இப்போது ஒரு வெப்சைட் இருக்குது, இந்த சர்வரை கனெக்ட் பண்ணியிருக்கான். இந்த சர்வர் தாங்க மாட்டேங்குதுன்னா இன்னொரு சர்வர் கொடுத்து லோட் பேலன்ஸ் பண்ணி அதை மேனேஜ் பண்ணோம் டைனமிக்காக. இது முன்னால் மேனுவலாக நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அதெல்லாம் கிடையாது, எல்லாம் டைனமிக் ஆகிடுச்சிங்க. இது எல்லாமே பண்ணுறவங்க ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியர் சொல்லுவாங்க. செம்ம வேல்யூ, எனி டிகிரி எனி இயர் பாஸ் அவுட்டுங்க, கேரண்டி ஜாப்னா க்ளவுட் அண்ட் டெவாப்ஸ் படிக்கலாம் தைரியமாக. ஓகே சார். இப்போ நான் க்ளவுட் அண்ட் டெவாப்ஸ் பற்றி கேட்டேன். பட் டெவாப்ஸ் வந்ததுலேருந்து நிறைய பேருக்கு ஒர்க் ப்ரெஷர் கம்மியாக இருக்குது. அது அந்த டெவாப்ஸே எல்லாமே ஆட்டோமேஷனாக பண்ணுதுன்னும் போது அப்போ அந்த டெவாப்ஸோட ரோட் மேப் பற்றி எனக்கு சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இது வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் மாதிரிங்க. ஓகே சார். எடுத்த உடனே நம்ம ஆளுங்க என்ன தெரியுமா பண்ணுறாங்க, நிறைய சென்டர்காரங்க என்ன பண்ணுறாங்க, நேராக கொண்டு போய் டெவாப்ஸை நடத்துவாங்க. நானே வீடியோ போட்டு டெவாப்ஸ் படிக்காதுன்ட்டு. ஓகே சார். புரியுதுங்களா? ஓகேவா? டெவாப்ஸை வந்து ஒரு ப்ரொசீஜராக படித்தா செம வேல்யூங்க. அந்த ப்ரொசீஜர் தான் இப்போ நம்ம பேச போகிறோம். முதல்ல வந்து கம்ப்யூட்டராக இணைக்கிற நெட்வொர்க்கிங், ப்ரோட்டோகால், ஃபயர்வால், செக்யூரிட்டி இதெல்லாம் தெரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறமா க்ளவுடு, எதனா ஒரு க்ளவுடு, AWS, அஷ்யூரோ, GCP ஏதோ ஒரு க்ளவுடு தெரிஞ்சுக்கோ. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மூணாவதாக பார்த்தீங்கன்னா இந்த கோடெல்லாம் மெயின்டைன் பண்ணுற ஒரு டெவாப்ஸ் டூல் இருக்குது, GitHub அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை கிட்டுன்னு சொல்லுவாங்க. அதை நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். இந்த சர்வர் எல்லாமே மேக்ஸிமம் லினக்ஸ் தான் இருக்குது. அப்படி லினக்ஸ் அண்ட் பேஷ் ஸ்கிரிப்டிங் கற்றுக்கணுங்க. இந்த 4 முடிச்ச பின்னாடி நீ இப்போ டெவாப்ஸ் டூல்ஸ் கற்றுக்க ஆரம்பிக்கலாங்க. முக்கியமான டூல்னு சொல்லக்கூடிய டாக்கர், இது கூட பார்த்தீங்கன்னா வந்து ஜென்கின்ஸுங்க, கியூபர்னெட்ஸுங்க, ஆன்சிபிள், டெராஃபார்ம். ஓகே. இந்த டூல்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து நீங்கள் ப்ராஜெக்ட் டிப்ளாய் பண்ணுறது, மேனேஜ் பண்ணுறது எல்லாம் சூப்பராக பண்ணிடலாம். ஓகே. இதெல்லாம் மானிட்டரிங் டூல்னு சொல்கிற கிரஃபானா, ப்ரொமீத்தியஸுங்க, இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து லைக் நாகியோஸ்ன்னு இருக்குங்க. நம்ம மானிட்டரிங் டூல்ஸுங்க இது எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிட்டிங்கன்னா வந்து நீங்கள் கோடை டிப்ளாய் பண்ணுறது, கோடை மெயின்டைன் பண்ணுறதுங்க, அண்ட் ப்ராஜெக்டை மேனேஜ் பண்ணுறதுங்க, மானிட்டர் பண்ணுறதுன்னு எல்லாத்தையும் பண்ண முடியுங்க. இதுதான் நீங்கள் படிக்கக்கூடிய லைக் சிஸ்டம்ங்க. இந்த வேலை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியராக மாற முடியுங்க. அண்ட் கண்டிப்பாக வேலை கிடைக்குங்க. ஓகே சார். டெவாப்ஸ் ரோட் மேப் பற்றி கிளியராக சொன்னீங்க சார். இப்போது எதனால் நான் டெவாப்ஸ் படிக்கணும் சார்? நம்ம முதல்ல இது தான் சொல்லி முடிச்சது தான் திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக நான் திரும்ப சொல்கிறேங்க, 10 கம்ப்யூட்டர் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. நான் டெவாப்ஸை வச்சு லட்சக்கணக்கான ஃபங்க்ஷனாலிட்டி பண்ண முடியுங்க. நான் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேங்க. அதாவது எப்படின்னா, அந்த காலத்தில் நாங்கள் என்ன பண்ணோம், நான் HCL முன்னாடி ஒர்க் பண்ணிட்டேங்க. HCL டெக்னாலஜி நான் சொல்ல ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிங்க. HCL ஒர்க் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோடு இவன் ஒருத்தன் பண்ணியிருப்பான், அவன் ஒரு கோடு பண்ணியிருப்பான், இவன் ஒரு கோடு பண்ணியிருப்பான். இந்த கோடு எல்லாத்தையும் நான் இன்டெகிரேட் பண்ணி அதை ஒரு ப்ராஜெக்டாக பில்டு பண்ணி அதை நான் டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் கொண்டு போய் டிப்ளாய் பண்ணுவோம். ஓகே சார். அந்த டிப்ளாய் பண்ணுறது 10 கம்ப்யூட்டரில் கொண்டு போய் டிப்ளாய் பண்ணுறது தான் ஒவ்வொன்றுக்கும் மேனுவலாக பண்ணிட்டு இருந்தோம். ரொம்ப கஷ்டப்பட்டோங்க டிப்ளாய்மெண்ட் எல்லாமே. சரிங்களா? இப்போ அப்போல்லாம் கிடையவே கிடையாது. இந்த கோடு எல்லாத்தையும் இன்டெகிரேட் அழகாக அதுவே பண்ணிவிடும் ஒரு டூல். ஓகே. ஜென்கின்ஸ்னு ஒரு டூல் இருக்குங்க, அது பண்ணிடும். ஓகே. ஓகேவா? அதை பண்ணி அது ஒரு டாக்கர் இமேஜ் மாதிரி கிரியேட் பண்ணிடும். அதை வந்து டெஸ்ட் பண்ணுறதோ, பில்டு பண்ணுறதோ, டெஸ்ட் பண்ணுறதோ, டிப்ளாய் பண்ணுறதோ டப்புன்னு ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகே சார். எல்லாமே ஈஸி பண்ணி விட்டுட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கம்ப்யூட்டர் ரொம்ப ஹேங் ஆகுதா, இன்னொரு கம்ப்யூட்டர் பேலன்சிங் பண்ணோமா, கியூபர்னெட்ஸ் பார்த்துக்கலாம். ஓகே சார். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சர்வர் ஹேக் ஆகுதா, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு நமக்கு தேவையில்லாத ஒரு ஆக்ஷன் நடக்குது ஒரு சர்வரில் அப்படின்னா இம்மிடியட்டாக வந்து ப்ரொமீத்தியஸ், கிரஃபானா, நாகியோஸ் பார்த்தா டக்குன்னு நம்ம அவங்களுக்கு SMS வாட்ஸ்அப் பண்ணுவோம், யோ சர்வரில் ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கே பாரியா உடனே அப்படின்ட்டு. அவ்வளோ பவர்ஃபுல்லான சிஸ்டம் தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அப்போ டெவாப்ஸ் வந்து மஸ்ட்டுங்க. ஓகே சார். நெக்ஸ்ட் அடுத்த ஜென்ரேஷன் டெவாப்ஸ் தாங்க. அடுத்த 100 வருஷத்துக்கு டெவாப்ஸ் இருக்குங்க. கண்டிப்பாக படிங்க. ஓகே சார். டெவாப்ஸ் எதுக்காகன்றதை தெளிவாக சொல்லிட்டீங்க சார். இப்போ என்னோட டவுட் என்னன்னா, AWS டெவாப்ஸ்க்கும் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பருக்கும் என்ன சார் டிஃப்ரென்ஸ்? டெவாப்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டெவலப்பர் ஆப்ரேஷன்ஸ் நீங்கள் பண்ணுறீங்கன்னா எந்த சர்வரில் போய் பண்ண போகிற, க்ளவுடில் AWSல பண்ணுறியா, இல்லை அஷ்யூரில் பண்ணுறியா, இல்லை GCPயில் பண்ணுறியான்னு இருக்குங்க. ஸோ AWS இப்போ என் கம்பெனி இருக்குது, நாங்கள் எல்லாம் AWS சர்வர் தான் வச்சுருக்கோம். அதில் வந்து டெவாப்ஸ் ஆப்ரேஷன் பண்ணணும், டெவலப்பர் ஆப்ரேஷன்ஸை பண்ணணும் அப்படின்னா வந்து அந்த நேரத்தில் அவனை வந்து AWS டெவாப்ஸ்னு சொல்கிறாங்க. ஓகே சார். ஓகேவா? செம்ம சேலரி, குறைஞ்சது ஒரு 90,000 1 லட்சம் வரைக்கும் சேலரி கிடைக்கும். ஓகே சார். இந்த பக்கம் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர்னா என்னன்னா, ஒரு வெப்சைட்டை தயாரிக்கிறவன் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பருங்க. முழு வெப்சைட் தயாரிக்கும் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருங்க. ஃப்ரண்ட் அண்ட்ன்ற HTML, CSS, JavaScript, React இதை வச்சு தயாரிக்கும் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பருங்க. இந்த டெவலப்பரை ப்ராஜெக்ட் கொண்டு போய் க்ளவுடில் போகிறவங்க தான் டெவாப்ஸ் இன்ஜினியருங்க. ஓகே. இதான் அந்த வித்தியாசங்க. ஓகே சார்.
நீங்கள் இப்போ ஏடபிள்யூஎஸ் டெவாப்ஸ் பற்றி கேட்டுட்டேன். அஷூர் டெவலப்ஸ் எப்படி சார் இருக்குது? அஷூர் டெவாப்ஸ் பயங்கர சூப்பராக போயிட்டுருக்கு. இந்தியாவில் வந்து அஷூர் டெவாப்ஸ்க்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ கொட்டி கிடக்குங்க. ஓகே சார். நான் திரும்ப சொல்கிறேங்க, டெவாப்ஸ்ன்றது வந்து ஒரு கோடை டிப்ளாய் பண்ணுறதோ சரிங்களா, ஓகேவா, ஒரு கோடு ஒரு சைட்டை மானிட்டர் பண்ணுறது, இது எல்லாமே பண்ணுறது தான் வந்து டெவாப்ஸுங்க. இது ஏடபிள்யூஎஸ்க்கு பண்ணிங்கன்னா அது ஏடபிள்யூஎஸ் டெவாப்ஸுங்க, அஷூருக்கு பண்ணால் அது அஷூர் டெவாப்ஸ்னு சொல்லுவாங்க, ஜிசிபி பண்ணால் ஜிசிபி டெவாப்ஸ் சொல்லுவாங்க. மற்றபடி பெரிய வித்தியாசம் எதுவுமே இல்லைங்க. இந்த சர்வரை கனெக்ட் பண்ணி ஒரு வேலையை பண்ணுறதா இந்த சர்வர் டூல் ஒன்று தாங்க, ஃபங்க்ஷனாலிட்டி ஒன்று தான், பெருசாக எந்த டிஃப்ரென்ஸாக இருக்காதுங்க. ஓகே சார். நீங்கள் ஃபஸ்ட்டு டெவாப்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஜென்கின்ஸ்னு ஒன்று சொன்னீங்க சார். அப்போ ஜென்கின்ஸ் டூலை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக ஜென்கின்ஸ் டூலை பற்றி நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ண ஆசைப்பட்றேங்க. ஸோ ஜென்கின்ஸ்ன்றது ஒரு பவர்ஃபுல்லான டூலுங்க தம்பி. ஓகே சார். ஆக்சுவலாக வந்து இருக்கிறதுல டெவாப்ஸ்லேயே வந்து பவர்ஃபுல்லான டூல்னா ஒன் ஆஃப் தி டூல் வந்து ஜென்கின்ஸ் தான். இது என்ன பண்ணுன்னா, வெவ்வேறு சாஃப்ட்வேர்லாம் வந்து நிறைய பேர் டெவலப் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. அந்த சாஃப்ட்வேர்லாம் டெவலப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் பில்டு பண்ணுறதே ஒரு பெரிய வேலைங்க. நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம், ரொம்ப கஷ்டப்படுவோம் தம்பி. இப்போ அப்படிலாம் கிடையாது. இந்த டூலை வந்து கான்ஃபிகர் பண்ணிட்டீங்கன்னா வெவ்வேறு சாஃப்ட்வேர்லாம் எடுத்து இதுவே பில்டு பண்ணிடும். ஓகே. பில்டு பண்ணதை எடுத்து அந்த பில்ட் பண்ண டூலை வந்து டெஸ்ட் பண்ணும், ஃபங்க்ஷனாலிட்டி வேலை செய்தாலும் பண்ணிவிட்டு அதுவே கொண்டு போய் டிப்ளாய் பண்ணி விட்ரும். இது எல்லாத்தையும் ஆட்டோமேட் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான டூல் தான் ஜென்கின்ஸுங்க. ஓகே சார். என்னோட அடுத்த கேள்வி என்னன்னா, டெவாப்ஸ்க்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி சார் இருக்குது? டெவாப்ஸான ஆப்பர்ச்சுனிட்டி நான் சொல்லி முடிச்சதாங்க, கொட்டி கிடக்குங்க. ஓகே. ஏன்னா இங்கே ஒரே ஒரு பிரச்சனை தாங்க, டெவாப்ஸ்னாவே வந்து இந்த ஃபேக்காக வந்து ஏமாற்றி உள்ள நுழையிறாங்கிறது தான் பெரிய பிரச்சனைங்க. டெவாப்ஸு சாஃப்ட்வேர் டெஸ்டிங்னாவே கன்ஃபார்மாக ஹெச்ஆர் காசு கொடுத்து உள்ள போயிருப்பான். டெவாப்ஸ்னாவும் அதே மாதிரி தாங்க, இடிஎல் டெஸ்டிங்னாவும் அதே தான் அப்படின்றது இந்த மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு மைண்ட் செட்டுங்க. ஸோ அந்த கொரோனா டைமில் போனால் மேக்ஸிமம் பீப்புள், நான் எல்லாரையும் சொல்ல கிடையாதுங்க, மேக்ஸிமம் இப்போவும் சாஃப்ட்வேர் டெஸ்டிங்னாவே அவனுங்க காசு கொடுத்து தான் போயிருப்பாங்க, பேக் டோர் மூலமாக தான் போயிருப்பாங்க. ஓகேவா, அந்த மைண்ட் செட்டில் எல்லாமே இருக்காங்க. ஆனால் கொட்டி கிடக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி டெவாப்ஸ் இருக்குங்க. நேர்மையாக போனால் சம வேல்யூங்க, புரியுங்களா, ஓகேவா. நேர்மையாக போக முடியாதுன்னு சொல்லி தான் காசு பறிப்பாங்க, அது மாதிரி தெரிஞ்சுங்க. ஸோ சரி, ஓகே, நம்ம கதைக்கு வந்துடலாங்க, இந்த மற்றவங்களை பற்றி பேச வேண்டாம். சரி, இப்போ டெவாப்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி படிக்கணும், முதல்ல நெட்வொர்க்கிங் படிச்சோம் தம்பி, அதுக்கப்புறம் கிளவுடை படிச்சுட்டு அப்புறம் டெவாப்ஸை படிச்சுட்டு இது கூட சைபர் செக்யூரிட்டி சேர்த்து படிச்சா எவனா தான் வேலை கிடைக்குங்க, கன்ஃபார்மாக படிக்கலாங்க. கொட்டி கிடக்குங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸுங்க. நான் இப்போ லிஸ்ட் பண்ணுற பாருங்களேன், எவ்வளோ டெவாப்ஸ் ஓப்பனிங் இருக்கு, 1000 ஓப்பனிங்ஸ் இருக்குங்க இந்தியாவில் மட்டும். தமிழ்நாட்டில் பாருங்க எவ்வளோ ஓப்பனிங்ஸ் இருக்குன்ட்டு, அவ்வளோ கொட்டி கிடக்குங்க. ஓகே சார். என்னோட கடைசி கேள்வி, இப்போ நீங்கள் பேசுனதை வச்சு டெவாப்ஸ் பற்றி எல்லாருக்குமே ஒரு கிளியர் மைண்ட் செட் வந்திருக்கும் சார். இப்போ அவங்க டெவாப்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறான், நம்ம கிட்ட வரலாமா? கண்டிப்பாங்க. டெவாப்ஸில் வந்து நம்ம பயங்கரமாக வந்து ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் அட்வான்ஸான டூல்ஸ்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக. நம்ம கம்பெனியை பொறுத்த வரைக்கும் எப்படி நடத்துகிறோம்னா வந்து, ஒரு ஸ்டூடெண்ட் வராங்கன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நெட்வொர்க்கிங் நடத்திட்டு, க்ளவுடு நடத்திட்டு, அதுக்கப்புறம் டெவாப்ஸ்ன்ற மாதிரி நடத்துகிறோம். கூட சைபர் செக்யூரிட்டி முடிஞ்சால் சொல்லி கொடுத்துருங்க. சொல்லி கொடுத்துட்டு அவங்கள நம்ம சொல்லி கொடுக்குறது மட்டும் இல்லைங்க, கிளாஸை மிஸ் பண்ணிட்டா ரெக்கார்டட் வீடியோஸ் இருக்கும். ஓகே சார். சரி, நான் கிளாஸ் லைவாக கொடுப்போம், லைவ் கிளாஸை மிஸ் பண்ணிட்டாலும் ரெக்கார்டட் வீடியோ இருக்குங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலாக வந்து அவங்கள ப்ராஜெக்ட் பண்ண வச்சுருவோம், லைவ் ப்ராஜெக்ட், அவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் மாதிரி கொடுத்து லைவாக ப்ராஜெக்ட் பண்ண வச்சுட்டு இன்டர்வியூக்கு நானே ட்ரைனிங் கொடுத்துருவோம். ஸோ ஆன்லைன்லேயும் இன்டர்வியூ ட்ரைனிங், ஆஃப்லைன் இன்டர்வியூ ட்ரைனிங் கொடுத்து அவங்களுக்கு ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ண வச்சு வேலை கிடைக்கிற வரைக்கும் 100% ஜாப் அசிஸ்டன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. ஓகேவா. நம்ம கம்பெனியில் படித்த நெட்வொர்க்கிங், க்ளவுட் அண்ட் டெவாப்ஸ் இன்ஜினியர்ஸ் பார்க்கலாம், இவங்க எல்லாருமே வந்து நம்ம கம்பெனியில் படித்து ப்ளேஸ் ஆனவங்க தாங்க. இன்னைக்கு இப்போது இன்னொரு 10 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ப்ளேஸ் ஆன பையன் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே சார். இதே ஃபீல்டில் வந்து ப்ளேஸ் ஆகிருக்காங்க, இப்போ வந்துக்கிட்டு இருக்காங்க ஸ்பீச் கொடுக்கறதுக்காக. ஓகே, அதனால் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொட்டி கிடக்குங்க. கண்டிப்பாக படிங்க, கைடன்ஸ் வேணால் கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய ஃபோன் நம்பருங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அப்படிலாம் கால் பண்ணலாம். மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், இன்ஸ்டா அக்கௌண்ட் கொடுத்துருக்கேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க. உங்களுக்கு என்ன உதவினாலும் லைக் பண்ணி தரத்துக்கு நாங்கள் தயாராக இருக்கேன். நம்பிக்கையோடு வாங்க, கண்டிப்பாக ஜெயிப்போங்க. ஓகேவா. ஸோ இன்றைக்கி என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி சார். ஸோ நன்றி. இந்த வீடியோ பிடிச்சா வந்து உங்களோட லைக் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் கமெண்ட்ஸில் வேறு ஏதாவது கேள்வி இருந்தாலும் போடுங்க, கண்டிப்பாக நாங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கோங்க. நன்றி, வணக்கம். என்கிட்ட படித்து நேர்மையாக வேலைக்கு போனால் 1000 மாணவர்கள் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க.